ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அவருக்கு இருக்கிறதா இல்லை என்றதை நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சில காரியங்கள் வெற்றி மேல வெற்றி குவித்து கொண்டே இருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் அவருக்கு இருக்குதுன்னு பொருள். அருள் என்ன என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கடவுளோட அனுக்கிரகம் என்பது உங்க கூட இருக்கிறது என்றது பொருள். குலதெய்வம் என்றால் குலதெய்வத்தினுடைய அருள் என்பதுதான் உங்க கூட இருக்கிறதா, இது உங்க குலத்தை தழைக்க வைக்கிறது. அந்த குலதெய்வத்தினுடைய அருளே உங்ககிட்ட இல்லாவிட்டால் நீங்க எப்படி வெற்றி பெற முடியும்? நிச்சயமாக ஃபேமிலி டைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். ஸோ அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது நம்ம குலதெய்வத்தினோட கோயிலுக்கு போய் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம், அது பக்கத்து ஊர்ல இருந்தால் நீங்கள் அடிக்கடிக்கு அமாவாசைக்கும் போய் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்தினை பார்த்துட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து கொண்டால் நிச்சயமாக குலதெய்வத்தின் அருள் மூலமாக தான் உங்களுக்கு தெய்வங்களோட அருள் என்பதை கிடைக்கும். அதனாலதான் நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் என்பது அவசியம். ஆக குலதெய்வத்தினுடைய அருள், குலதெய்வத்துக்கு ஏதாவது சாபங்கள் இருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் சரியா குலதெய்வத்தினை அரவணைக்காம கோவில் பாதியில கட்டி விட்டுட்டு அதுக்கு வழிபாடுகளை செய்யாம எதையா இருந்தாலும் அது குற்றமா ஆகிறது அல்லவா? இப்போ நீங்க உங்க வீடே இருக்கிறது, ஒரு 2 நாள்ல நீங்க வீடு பெருக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க அழுக்கு சேர்ந்துகிறது. 2 நாள் நீங்க எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உடம்பே செயல்படாது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தோஷம் இருக்கிறது. அதாவது நீங்க அற்புதமாக செயல்படும் போது அது உங்களுக்கு அந்த தோஷம் இல்லாத நிலையை கொண்டு போகிறது. அதுதான் சேத்தனம் என்பது, சைத்தன்யம் என்பது, அச்சேத்தனம் என்பது. சேத்தனம் என்றால் தட் இஸ், அதாவது அந்த பிராணசக்தியோட நீங்க செயல்படுவது என்பது. அச்சேத்தனம் என்றால் பிராணசக்தி இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய நிலை. ஆக இந்த ரெண்டும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குலதெய்வத்தினுடைய அருள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். நான் பல வருஷங்களா போயிருக்கிறேன் சுவாமி, எனக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்கவில்லை. குலதெய்வத்தினுடைய அருள் அதான் சொல்றேன், முன்னோர்கள் வழி ஏதாவது குறைகள் இருந்தாலும் குலதெய்வம் சீக்கிரம் கை கொடுக்காது. தொடர்ந்து நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் வைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக விரைவில் குலதெய்வம் கருணை உங்க மேல பொழியும்.